எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஜிஎஸ்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் HCL ஃப்ரீ டேலி ட்ரைனிங் ப்ரொவைடட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு ஜிஎஸ்டி. டேக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் நீடு மணி டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது. எதுக்காக அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது? டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நன்மைகளுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. என்ன மாதிரியான நன்மைகள்? ஆஸ்பத்திரி கட்டணும், பிரிட்ஜு கட்டணும், ரயில்வே பாலங்கள் கட்டணும், இந்தியாவில் போர் வந்துச்சு அப்படின்னா நம்ம பாதுகாக்கணும், கொரோனா வந்தால் கொரோனா ஊசி போடணும், இந்த மாதிரி நிறைய சேவைகள், தபால் துறை, ஆசிரியர் பணி, இந்த மாதிரி டீச்சிங், எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்தியாவை குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஒர்க்குலாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ கவர்மெண்ட் நீடு மணி டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னா, இப்போ எனக்கு பணம் தேவைன்னா நான் சம்பாதிக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னா என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் வேலை செய்வாங்களா? அந்த சம்பளத்தெல்லாம் கொடுப்பாங்களாம்? கிடையாது. வேர் டஸ் த மணி கம் ஃப்ரம்? எங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்னா, மெயின் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி த்ரூ டேக்ஸஸ். இது எங்கேருந்து வருது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, டேக்ஸு மூலியமாக தான் முக்கியமாக வருமானம் வருது. அதுக்கப்புறம் வேறு எங்கேருந்து வருதுன்னா, நம்ம கவர்மெண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுலேருந்து வட்டி வருமானம் வரலாம், அல்லது கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடலாம், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வரலாம், அல்லது நம்ம வேர்ல்டு பேங்க்லேயோ இல்லை மற்ற வேர்ல்டு நிறுவனங்கள்லேருந்து நம்ம கடன் வாங்கலாம். பட் நம்முடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான். சரி, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மூலியமாக வருமானம் வருதுன்னா ஹூ பேஸ் மணி டு த கவர்மெண்ட்? கவர்மெண்ட்டுக்கு யார் டேக்ஸ் கட்டுவா அப்படின்னா வி த பீப்புள், நாம தான் கட்டுறோம். யார் டேக்ஸ் கட்டுறா? நாம தான் கட்டுறோம். ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் பேயிங் த டேக்ஸஸ்? எதுக்காக நாம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா, டு கெட் த பப்ளிக் சர்வீசஸ். பப்ளிக் சர்வீசஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டுறோம். ஆர் வி பேயிங் த டேக்ஸ் வாலண்டரிலி? எவனாவது கவர்மெண்ட்டுக்கு போய் வாலண்டரியாக எவனாவது டேக்ஸ் கட்டுறானா அப்படின்னா நோ, இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ். நம் மீது திணிக்கப்படுகிறது. இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ். ஆர் ஆல் த பீப்புள் பேயிங் த டேக்ஸ்? எல்லாருமே கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்னா எஸ், எல்லாருமே டேக்ஸ் கட்ட தான் செய்கிறான். சம் ஆஃப் த டேக்ஸஸ் ஆர் பேயிங் நோயிங்லி, சம் ஆஃப் த டேக்ஸஸ் ஆர் பேயிங் அன்னோயிங்லி. சில விஷயங்கள், சில டேக்ஸ் நாம் தெரிஞ்சு கட்டுறோம், சில டேக்ஸ் கட்டுறோன்னு தெரியாமலே கட்டுறோம். இப்போ தெரிஞ்சு கட்டுற டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட் இருப்பாங்க, ஒரு 15 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா, இன்னைக்கு தான் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் நாள் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் கட்டின்னு இருப்பாங்க எவ்ரி குவார்ட்டர். ஃபைனலாக 1 இயருக்கு கட்டி முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கட்டும்போது டேக்ஸ் கட்டுறோங்கிற ஃபீலிங் இருக்கும். அதுக்கு மாதிரி கட்டினா அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பேர். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடி திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் போய், நாடார் கடையில், மளிகை கடையில் ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க. அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட ரேட் எவ்வளவு? 10 ரூபாயானா கிடையாது, 9 ரூபா 50 பைசா. 50 பைசா நீங்கள் டேக்ஸாக கொடுக்குறீங்க, 5% டேக்ஸ். இப்போ டேக்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கும்போது என்ன தோணுது? 10 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், பிரிக்கிறோம், சாப்பிட்றோம், போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம டேக்ஸ் 50 பைசா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கானா? இருக்காது. இது எப்படின்னா சட்டை போட்டிருக்கும் போது பனி நத்திடுற கதை, இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ நம்ம தெரிஞ்சு கொடுத்தா அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸு, தெரியாமல் கொடுத்தா இன்டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, வேட்டு, சேல்ஸ் டேக்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஓகேவா? சரி, ஆர் ஆல் த பீப்புள் பேயிங் த டேக்ஸ்? இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே டேக்ஸ் கட்டுறானா அப்படின்னா எஸ், எல்லாருமே கட்டுறான். இஸ் எனி ஒன் ஸ்பேர்டு ஃப்ரம் த டேக்ஸ் பர்டன்? யாரையாவது ஒருத்தனாவது டேக்ஸ் கட்டாமல் விடுறான்ல அப்படின்னா ஒருத்தனையும் நம்ம டேக்ஸ் கட்டாமல் வாங்காமல் விடுறது கிடையாது. பிச்சைக்காரன்ட்ட கூட வாங்குறோம், நம்ம குடிகாரன்ட்ட வாங்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு தள்ளாடாமல் இருக்கிறதுக்கு காரணம் குடிகாரர்கள் தள்ளாடுவதால் தான். புரியுதா? நீங்களும் நானும்
கட்டுற டாக்ஸ்னால இந்தியன் கவர்மெண்ட் அப்படியே நிமிர்ந்து நிற்கல. இந்த குடிகாரர்களாகவும் சிகரெட்டு குடிக்கிறவனாலையும் தான் இன்னைக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிற்குது. இப்போ ஒரு குவார்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு குவார்டர் பாட்டில் 300 ரேட்டு. அந்த 300 திருட 250 கவர்மெண்ட்டுக்கு வரியா போகுது. 50 தான் அதனுடைய அடக்கமே. ஒரு சிகரெட் இருக்குன்னு வச்சுக்கோ, சிகரெட்டோட ரேட்டு 15 அதில் 12 வரியா போயிடுது. சிகரெட்டோட உண்மையான விலை 3 தான். இது கணக்கு போட்டு பார்த்துக்க தெரியும். 3 4 இருக்கும், பாக்கி 10 கவர்மெண்ட்டுக்கு வரியா போகுது. ஸோ சிகரெட்டு குடிக்கிறனாலையும் தண்ணி அடிக்கிறனாலையும் தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வருது ஒழிய ஒன்னையும் என்ன மாதிரியும் சாமானியனால வருதுன்னு நினச்சிருந்தா தப்பு. நாமெல்லாம் சும்மா பிஸ்கோத் தான் வாங்குறோம், 50 பைசா தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆனால் ஒருத்தன் ஒரு குவார்ட்டரை வாங்கி அப்படி போட்டு சாத்திட்டு போவான், அவன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 200 வரி கட்டிட்டு போகிறான். இதான் உண்மை, ரைட்டா? ஸோ நம்ம பிச்சைக்காரனை கூட விடுறது கிடையாது. எப்படி சார் அப்படிங்களா? ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், பிச்சை எடுத்த பண்ணில் என்ன பண்ணுவான்? நேராக பாருங்க, காலம்பரை இல்லைருந்து சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுப்பான். கோட்டையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் ஆயிடுச்சா பிச்சை எடுத்த காசு எடுத்து நேராக டாஸ்மார்க் போவான், குடிப்பான், சிகரெட் அடிப்பான், தண்ணி அடிப்பான், சிக்கன் சாப்பிடுவான், சரியாக போச்சு. அந்த காசு அப்படியே கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த பிச்சைக்காரன் குடிக்கிற அந்த தண்ணி அடிக்கிற அதில் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, வேட் இருக்குது. அதே மாதிரி கொடுக்குற சிகரெட்டில் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, வேட் இருக்குது. ஸோ பிச்சைக்காரனை கூட நம்ம விடுறதில்லை. ஜிஎஸ்டி வந்த புதுசில் ஒருத்தர் சொன்னார், கோவை அன்னபூர்ணா ஓனர் மாதிரி. என்ன சொன்னார் அப்படின்னா, முதல் என்னது கம்பெனிக்கு நான் தான் ஓனர், முதல் என்னது உழைப்பு என்னது, லாபம் என்னது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லாபத்தை நீங்கள் வச்சிங்க, நீங்கள் வச்சுக்கிற டேக்ஸை நான் வச்சுக்கிறேன்னா இந்த டீலிங் நல்லா இருக்கு. இந்த டீலிங் எப்படி இருக்குன்னா, கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், பேக்கரி வச்சுருந்தார், அந்த வாத்தியார் பட காமெடி மாதிரி. ஓகேவா? அப்போ ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு டாபிக் அப்படிங்கிறது இப்போ நம்ம போக போக தெரியும். அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கே உங்கள் கிளாஸில் வரலாம். வெதர் ஜிஎஸ்டி இஸ் எ குட் டேக்ஸ் ஆர் பேட் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்? டியூட்டிக்கும் டாக்ஸுக்கும் செஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியணும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக உனக்கு கிளாரிஃபை பண்ண தெரியணும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு சில வேர்டு டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு பேர், பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு தெரியணும். நான் வந்து அறிவுமணிக்கு ஒரு 500 ரூபா பணம் தரணும், அறிவுமணி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் போகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா அறிவுமணி என்னை பார்த்து சிரிப்பார். என்னத்தை இருந்தாலும் டேலி நடத்தி இவங்கிட்ட படித்த பசங்கெல்லாம் விட்டா மாதிரி 500 ரூபாயை ஆர்டிஜிஎஸ் பண்ணுறான் அப்படின்னு போடுவார். இன்னொருத்தர் இருப்பாங்க, த்ரிஷா, சார் எனக்கு 4 லட்ச ரூபா என் கம்பெனிக்கு பணம் தரணுமே சார், போமா நான் நெஃப்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு இப்படி மாற்றி சொல்கிறேன். 3 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் நெஃப்ட்டு, 3 லட்சத்துக்கு மேலே போனால் ஆர்டிஜிஎஸ். எப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள் அக்கௌண்டண்ட்டாக. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா சார் நாங்கள் போங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணுறேன்னு சொல்லணும். 3 லட்ச ரூபாய்க்கு கீழே அப்படின்னா போங்க சார் நான் நெஃப்ட்டு பண்ணுறேன்னு சொல்லணும். மாற்றி சொல்லக்கூடாது, சிரிப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு டியூட்டினா என்ன, டேக்ஸ்னா என்ன, செஸ்னா என்னன்னு தெரியணும். டியூட்டி அப்படின்னா என்ன? இஃப் எ டேக்ஸ் லெவிட் ஆன் குட்ஸ் இட் இஸ் கால்டு டியூட்டி. பொருள் மேலே போட்டால் டியூட்டி. மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வரேன், வரும்போது பாருங்கள் ஒரு பெரிய மொபைல் ஃபோன் நான் வாங்கிட்டு வரேன், கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டாங்க. எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்தார்ரி, வரும்போது பெரிய டிவி கொண்டு வந்தார்ரி, அதுக்கு இந்த மோடி 20,000 வரி போட்டாண்டிம்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணினாலே உனக்கு இம்போர்ட் பண்ணினாலே உனக்கு என்ன ஆகும்? கஸ்டம்ஸ் டியூட்டி வரும். பொருள் மேலே போட்டால் டியூட்டி, ஆளு மேலே போட்டால் டேக்ஸ். எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இதெல்லாம் வந்து டேக்ஸ். கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் வந்து டியூட்டி. If a tax is levied on goods, it is called duty. If a tax is levied on person, it is called tax.
ஆள் மேலே போட்டால் டேக்ஸு, பொருள் மேலே போட்டால் டியூட்டி. அப்போ செஸ்ன்னு ஒன்று இருக்கு. செஸ் அப்படின்னு, செஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், டியூட்டியாகவும் டாக்ஸாகவும் கலெக்ட் பண்ணுற பணத்தை என்ன நிகழ்ச்சிக்கு வேணாலும் செலவு பண்ணிக்க முடியும். ரோடு போடலாம், தண்ணி விடலாம், மரக்கிளைகளை வெட்டலாம், கூவத்தை தோண்டலாம், பேனா வைக்கலாம், செலை வைக்கலாம், எது வேணால் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்த செஸ்ன்னு கலெக்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை என்ன பர்பஸுக்கு கலெக்ட் பண்ணுறோமோ அந்த பர்பஸுக்கு மாத்திரம் தான் அதை செலவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஹெல்த்துக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் நீங்கள் சரி பாதியாக பயன்படுத்த முடியும். அந்த காசை கொண்டு போய் நீங்கள் ரோடு போட முடியாது. ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த பணத்தை வச்சுட்டு ஸ்டேட்டுக்கு தான் அதை வந்து அலோகேட் பண்ண முடியும், காம்பன்சேஷன் பண்ண முடியும். அது என்ன சுச்சுவேஷனுங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ செஸ் அப்படின்னா என்ன பர்பஸ்க்கு நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அந்த பர்பஸ்க்கு தான் அந்த டேக்ஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் செஸ். ஸோ இப்போ 3 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துட்டோம்? டியூட்டி, டேக்ஸு, செஸ்ஸு. பொருள் மேலே போட்டால் டியூட்டி, ஆள் மேலே போட்டால் டேக்ஸு. என்ன பர்பஸுக்கு கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கே செலவு பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் செஸ் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள், கஸ்டம்ஸ் டியூட்டி levied on import or export by central government. Excise duty levied by central government. Income tax, wealth tax, professional tax. How taxes are mainly classified? There are 2 types, namely direct and indirect tax. What is the difference between direct tax and indirect tax? If a tax is levied directly on the person, it is called income tax, direct tax. Example, income tax, professional tax. If a tax is levied on indirectly on a person, it is called indirect tax. Tax burden passed on. But in case of direct tax, நாம தான் நேரடியாக பண்ணணும். நான் சம்பாதிச்சதுக்கு நான் தான் வருமானம் கட்டணும். ஸோ எனக்கு இம்பேக்ட் என்கிட்ட உண்டு. அடுத்தது, இப்போ டேக்ஸ் வந்து 2 டேக்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது டேக்ஸ் கலெக்ஷன் மெத்தடு 2 வகையில் இருக்குது. ஒன்று டைரெக்டாக வாங்கிறது, இன்னொன்று இன்டைரக்டாக வாங்கிறது. டைரெக்டாக வாங்குறதுனா நேராக ஆளை அடித்து பிடுங்கிறது டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட்னா எனக்கே தெரியாமல் நான் சட்டை போட்டிருக்கேன்னா சட்டை போட்டிருக்கும் போது பனியனை திருடுறது இன்டைரக்ட் டேக்ஸ். வழியே தெரியாமல் நம்மள்ட்ட வாங்குறது. நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம பேரண்ட்டு ஒரு மாதம் 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அந்த 20,000 சம்பளம் வாங்கி உனக்கு எனக்கு வந்து ஃபேமிலியில் நமக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அந்த 20,000 நமக்கு செலவாகுதுன்னா கிடையாது. ஒரு 3,000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறான்னு வச்சுக்கோ, அந்த 3,000க்கு 12% டேக்ஸு, 360 ரூபா அங்கே ஜிஎஸ்டி. சோப்பு வாங்கினா 18% ஜிஎஸ்டி, ஷாம்பு வாங்கினா 28% ஜிஎஸ்டி. ஸோ அந்த மாதிரி வரும்போதே உனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை டேக்ஸாக கட்டிகிட்டே வருவாங்க. அந்த மாதிரி டேக்ஸ் கொடுக்கலன்னு தெரியவே தெரியாது. சம்பளம் வாங்கிட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிடுவான் நீங்கள் ஃபேமிலியோட, அதுக்கு 5% ஜிஎஸ்டி. ஒரு 500 ரூபா சாப்பிட்ருப்பான், அதுக்கு 5% ஜிஎஸ்டி. சினிமாவுக்கு போயிருந்தால் 28% ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி நீ சம்பாதிக்கிற காசில் திட்ட ஒரு 1/5 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நம்மளுக்கு தெரியாமலே டேக்ஸ் கொடுத்துரும். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டாக நமக்கு வந்து சேர்த்தானா அதையும் நீ செலவு பண்ணுவேன், அப்பயும் உனக்கு அதுதான் வரும். ஸோ டேக்ஸ் நெவர் கேன் எஸ்கேப், அது வந்து தப்பிக்கவே முடியாது, எப்படியா வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த டேக்ஸ் கலெக்ஷன் மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன ரேட்டில் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ப்ராக்ரெசிவ் ரேட்டு, இன்னொன்று ரெக்ரெசிவ் ரேட். இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் ரேட்டு. ப்ராக்ரெசிவ் ரேட் அப்படின்னா என்ன? ப்ராக்ரெசிவ் ரேட்டுனா உன்னோட இன்கம் அதிகரிக்க அதிகரிக்க நீ கட்ட வேண்டிய டேக்ஸ் அதிகரிக்கும்.
உன்னுடைய இன்கம் குறைய 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 நீ கட்ட வேண்டிய டேக்ஸ் குறையும் அல்லது இல்லாமல் போகும். அதுக்கு பேர் ப்ராக்ரஸிவ் ரேட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பாருங்க. இதுதான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். உன்னுடைய இன்கம் அப் டு 2.5 lakhs இருக்குன்னா நீ வந்து லாஸ்ட் இயர் நீ டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஏன்னா நீ ஏழை, கட்ட வேண்டாம். உன்னுடைய இன்கம் 2.5 to 5 lakhs இருக்குனாக்க உன்னுடைய வருமானத்துக்கு நீ அந்த 2.5 lakhs மேலே வர்ற வருமானத்துக்கு 5% டேக்ஸ் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 4 லட்ச ரூபாய் சம்பளம், மொதல் 2.5 லட்சத்துக்கு கட்ட வேண்டாம், அடுத்த 1.5 லட்சத்துக்கு 5%, 5 15 75, 7,500 + 4% செஸ் சேர்த்து ஒரு 7,800 கட்டணும். நீ வந்து லோயர் மிடில் கிளாஸ். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த லோயர் மிடில் கிளாஸாக நீ இருக்கிறதுனால இந்த டேக்ஸை நீ கட்ட வேண்டாம், நீ கட்டணும், அந்த 7,500 ரூபாய் நீ கட்ட வேண்டாம், உனக்கு பதிலாக நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ டேக்ஸ் நீ கட்டுற, ஆனால் நீ கட்ட வேண்டிய டேக்ஸை நீ கட்டல, உனக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறேன். இது லோயர் மிடில் கிளாஸ். இதுவே உன்னோட இன்கம் வந்து 5 to 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோ, நீ அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிட்ட. 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அப்பர் மிடில் கிளாஸ். அப்போ என்ன சொல்கிறான், சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொன்னேன் பார்த்தியா 2.5 லட்சத்துக்கு மேலே உள்ள டேக்ஸை நான் கட்டுறேன்ட்டு, உனக்கு கட்ட மாட்டேன். ஏன்னா நீ அப்பர் மிடில் கிளாஸ், நீ தான் கட்டணும். அப்போ அந்த 2.5 lakhs வரைக்கும் எக்ஸாம்ஷன் அதோட சரியாக போச்சு. பாக்கி என்டையர் டேக்ஸும் நீ தான் கட்டணும். சார் என்னுடைய வருமானம் 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டு, மோர் தேன் 10 lakh, அப்போ நீ ரிச் பீப்புள், 40 லட்சம் சம்பாதிக்கிற ரிச் பீப்புள், 30% டேக்ஸ் 10 லட்சத்துக்கு மேலே போகிற அமௌண்ட். சார் நான் 60 லட்சம் சம்பாதிக்கிறேன் வருஷத்துக்கு, அப்படியா, நீ ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரன், அப்போ அடிஷ்னலாக செஸ்ஸு கட்டு, சாரி சர்சார்ஜ், வரி மேல் வரி சர்சார்ஜ் 4%. இப்போ இந்த மாதிரி நம்மள்ட்ட வாங்கிட்டு. இதுவே ரெக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே டேக்ஸ் தான். அம்பானிக்கும் ஒரே டேக்ஸ் தான், அதானிக்கும் ஒரே டேக்ஸ் தான், சீனிவாசனுக்கும் ஒரே டேக்ஸ் தான். தட் இஸ் கால்ட் ரெக்ரெசிவ். ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர் போகிறோம். சரவணா ஸ்டோரில் போய்ட்டு ஒரு சுடிதார் எடுக்கிறேன் என் வீட்டில், என் ஒய்ஃபுக்கோ என் டாக்டருக்கோ. அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டினா 5%. அதே நான் என்ன சுடிதார் செலக்ட் பண்ணுறேனோ அதே சுடிதாரை அஜித்து தான் பையனுடைய தனக்கு பொண்ணுக்கு செலக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒய்ஃபுக்கு செலக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோ, அதே சேம் சுடிதார் எவ்வளோ டேக்ஸ்னா 5%. நானும் அஜித்தும் ஒன்றா? அஜித்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான், நான் ஏதோ ஆயிரக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கேன். நானும் அஜித்து ஒன்றா? 2 பேருக்கும் ஒரே ரேட் ஆஃப் டேக்ஸ், பரவாயில்லையா? நியாயமா அது? அப்போ எது நியாயமாக இருந்திருக்கணும் முடியும்? இப்போ என்னை விட்டு நானாவது ஆயிரக்கணக்கிலையாவது சம்பளம் வாங்குறேன். நீங்கள் மாணவர்கள் தானே, இது வரைக்கும் ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் எதுவும் சம்பாதிக்கல, இனிமேல் தானே சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் போய் கடையில் ஒரு பொருள் வாங்கினாலும் உங்களுக்கும் அதே டேக்ஸ் தான். இதே நம்ம அப்பா அம்மா ரிட்டையர் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு வருமானமே இருக்காது, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வருமானமே கிடையாது, நீங்களாவது இதுக்கப்புறமா சம்பாதிக்க போகிறீங்க. இல்லை சில பேர் இப்போ சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க, ரேபிடோ ஓட்டி இது ஓட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க பார்ட் டைம் ஜாப்பில். சரி, நியாயம், உங்கள்கிட்ட வாங்கிறது நியாயம். சின்ன குழந்தைங்கள்ட்டையும் வயசானவங்கள்ட்டையும் அதே டேக்ஸ் தான் சொல்லி வாங்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ வந்து இந்த ரெக்ரெசிவ் நேச்சருக்கு பதிலாக ப்ராக்ரெசிவ் ரேட்டே சரவணா ஸ்டோரில் போட்டுடலாமா அப்படின்னா போட்டுடலாம். என்ன சொல்லுவார், சினிமா நடிகர் அஜித்தே நான் வந்து ஏழை தான்ப்பா அப்படிம்பாரு. எப்படி வெரிஃபை பண்ணுவேன்? அஜித் ஏழையா பணக்காரன்னா எப்படி வெரிஃபை பண்ணுவேன்? முடியாது, ரைட்டா? அதனால தான் இந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு ரெக்ரெசிவ் நேச்சராகவும், டைரக்ட் டேக்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ்க்கு வந்து ப்ராக்ரெசிவ் ரேட்லையும் டேக்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் மெத்தட். ஸோ 2 வகையான டேக்ஸ் இருக்குது, ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்டைரக்ட் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராக்ரெசிவ் ரேட்டில் இருக்கும். வேற இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பேர்டனே தெரியாமல் நம்ம கொடுத்துட்டுருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரெசிவ் நேச்சராக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேக்ஸ், அதுக்கு பேர் ரெக்ரெசிவ் நேச்சர். சரி, இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை மாதிரி கலெக்ட் பண்ணலான்னு அதிகாரம் எவனுக்கு கொடுத்தாங்க? இங்கே இருக்கிற கவுன்சிலெலாம் நான் கவர்மெண்ட்டு நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். Who gave the authority to the government to collect these kind of taxes அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 265 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் 265.
Article 265 of the Constitution gave power to the government to collect that tax. அந்த ஆர்டிகல் 265 என்ன சொல்லுது அப்படின்னா, நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் பை எக்ஸப்ட் அத்தாரிட்டி ஆஃப் லா. சட்டம் போடாமல், லா பாஸ் பண்ணாம உன்னால ஒரு டாக்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது. சட்டம் போடாம ஒரு டாக்ஸும் உன்னால கலெக்ட் பண்ண முடியாதுங்க. நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அப்ப என்ன சொல்லுது ஆர்டிகல் 265 எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுது, there must be a law. The law must authorized to collect the tax. The tax should be collected according to the law. முதல்ல நீ சட்டம் போடணும். நீ அந்த சட்டத்துல டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்கணும். அந்த ப்ரொவிஷன் படி தான் நீ என்ன பண்ண முடியும், டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும். முதல்ல நீ என்ன பண்ணணும், சட்டம் போடணும், அதுல ப்ரொவிஷன் இருக்கணும், அதுல அதன்படி தான் நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். இப்படிதான் இருக்கு. ஓகேவா? என்ன சொல்லுது, there must be a law. The tax must, the act should, the law must authorize the tax. The tax to be collected according to the law. According to the law. Article 265 says, tax can be done through legislation only. There is no any other way. நீ சட்டம் போடணும்னா பார்லிமெண்ட்லயோ அல்லது ஸ்டேட் அசம்பிளியோ லா பாஸ் பண்ணி அதன் பிறகுதான் நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோடைய, முன்னக்கூட்டியே உன்னால டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னா இட் இஸ் இம்பாசிபிள் இன் அவர் இந்தியா. So Article 246 says, allocation of the tax power between the union and the state government are clearly mentioned. In India, there are two kind of government. One is called state government, another one is called central government. In some other government also there, local authority, Chennai Municipal Corporation, Union Territory also there. That is another point. There are mainly two government. One is central government, another state governments. The allocation of the tax power between the union and the state are clearly mentioned. Where? In the Constitution 7th schedule. கான்ஸ்டிடியூஷன்ல 7வது அட்டவணைன்னு இருக்கு. அந்த 7வது அட்டவணையில இருக்கு. இப்ப கூட சொல்லிட்டு இருக்காரு நம்முடைய சிஎம், 7வது அட்டவணையில இருக்கிற பொதுப்பட்டியலில் இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை எங்க சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்க, பொதுப்பட்டியல வேண்டாம்னா, எனக்கு மாத்திரம் தான் பவர் இருக்கணும். There are 7 schedule in our constitution. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 7 ஷெட்யூல் இருக்கு. அந்த 7வது ஷெட்யூல்ல இருக்கு என்ன இருக்கு, இந்த 7th schedule there are 3 list. 3 லிஸ்ட் இருக்கு, 2 இல்ல 3 இருக்கு. என்னென்ன லிஸ்ட்? ஒன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மூணாவது பாத்தீங்கன்னா கன்கரண்ட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன டாக்ஸ் போடுற அதிகாரம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடுற அதிகாரம் இருக்கு, கன்கரண்ட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பாஸ் பண்ணலாம். டாக்ஸ் போட முடியாது, ஆக்ட் பாஸ் பண்ணலாம். எதுக்கெல்லாம் போட முடியும்? அதன்படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் போடுற அதிகாரம் இருக்கு அப்படின்னா, எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸப்ட் லிக்கர். லிக்கர் நல்லதா கெட்டதா? லிக்கர் நல்லதா கெட்டதா சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒரு சின்ன எக்ஸாம் மெசேஜா போடுங்க, லிக்கர் குட் ஆர் பேட்? என்னை பொறுத்த வரைக்கும் லிக்கர் நல்லது. லிக்கர் சாப்பிட்டா நல்லது. உடனே வாத்தியார் சொல்றான்னு போய் நீங்க லிக்கர் சாப்பிட்றாதீங்க. மெடிசின்ல லிக்கர் கலக்கிறாங்க. லிக்கர் இல்லாம மெடிசின் கிடையாது, ஆல்கஹால் இல்லாத மெடிசின் கிடையாது. ஹோமியோபதி மெடிசின் 10% ஆல்கஹால். ஹோமியோபதி மெடிசின் 10%. இன்னைக்கு தான் பர்சன்டேஜ்னு ஒரு மீனிங் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். ஏன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மீனிங் வேர்டு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். பர்சன்டேஜ் அப்படின்னா பர்
சென்ட் ஏஜ் அப்படி பிரிச்சு படிக்கணும். பர் சென்ட் ஏஜ். பர்னா தலா, சென்ட் அப்படின்னா 100, 100க்கு எத்தனை, ஏஜ் அப்படிங்கிறது வயசாகிறது, 100க்கு எத்தனை அப்படின்னு சொல்றது ஏஜிங் அனாலிசிஸ். அதனால தான் அதை பர்சென்டேஜ் அப்படின்னாங்க. ஹோமியோபதி மெடிசனில் 12%க்கு மேலே இருக்குது. டோட்டலாக ஒரு 100 ml மெடிசன் இருக்குன்னா அதில் 15%க்கு மேலே ஆல்கஹால்டாக இருக்கும், 30% இருக்கும் ஆல்கஹால். ஸோ மெடிசின் எல்லாமே முக்கால்வாசி ஆல்கஹால் கண்டென்ட் தான். இருமல் மருந்து, தலைவலி, இதெல்லாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீ வந்து இருமலுக்கோ தலைவலிக்கோ நீங்கள் வந்து மருந்து தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த ஆல்கஹாலுக்கு டாக்ஸ் போடுற அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதே ஆல்கஹாலை ஒரு குவார்டர் சாப்பிட்றதுக்கு பீர் சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹியூமன் கன்சம்ஷன் தான் அந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இது இல்லாமல் எந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணினாலும் எக்ஸைஸ் டியூட்டி அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் எக்ஸைஸ் பண்ணால் மாத்திரம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி ஆன் குட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸு, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸு, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள பவர். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் பவர் இருக்குது அப்படின்னா சினிமா தியேட்டர் இருந்ததுன்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு லாட்ஜுக்கெல்லாம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸ், ரோட்டில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ராட்காஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவியில் போட்டான். இதுவே வந்து ரோட்டில் போய் நீ பேனர் வச்சு கட்டினா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர். ஸோ இந்த மாதிரி யார் யார் எதுக்கு டேக்ஸ் போடலாம், வேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர். யார் யார் எதுக்கு டேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் யூனியன் லிஸ்ட்டு, அதுதான் ஸ்டேட் லிஸ்ட். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா என்ன, 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பாஸ் பண்ணலாம், ஆனால் டேக்ஸ் போட முடியாது. எக்ஸாம்பிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஃபாரஸ்ட்டு, சென்ட்ரல் ஃபாரஸ்ட்டு, ஸ்டேட் எஜுகேஷன், சென்ட்ரல் எஜுகேஷன் இருக்குது. ஒரு முறை என்னாச்சு, இந்த கொரோனா வந்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொரோனா வந்தப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக லாக்டவுனு. 10வது எல்லாரும் ஆல் பாஸ்ன்ட்டார். 10வது வரைக்கும் எல்லாரும் ஆல் பாஸ். மோடி இது எடப்பாடி சொல்லிட்டார். மோடி பார்க்குறாரு. அடுத்தது 12வது ஆல் பாஸ். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஆல் பாஸ், செகண்ட் இயர் ஆல் பாஸ், தேர்ட் இயர் ஆல் பாஸ் சொல்லிட்டாரு எடப்பாடி. மோடி முடிச்சுக்கிட்டாரு. இவன் இப்படியே விட்டா நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோடால எட்டு ஒரு போர்டு போட்டாங்க. என்ன போட்டாங்க, யூஜிசி வில் நெவர் அக்செப்ட் தேர்ட் இயர் பாஸ் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நீங்கள் எக்ஸாம் வச்சு தான் வந்து பாஸ் பண்ணணும், எனக்குள்ள பவரை நான் யூஸ் பண்ணுறேன்ட்டான். உடனே எக்ஸாம் எப்படி நடத்துறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்க, ஆன்லைன் நடத்துங்க. ஆன்லைன் தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆன்லைன் உங்களுக்கு எப்படி நடத்துதுன்னு தெரியும். ஆன்லைனில் எக்ஸாம் வச்சு எக்ஸாம்னு வச்சு ஆல் பாஸ் இல்லை எக்ஸாம்னு வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ யூஜிசின்னு ஒருத்தன் உள்ளே வரான். அப்போ 2 பேருக்குமே பவர் இருக்குது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி தான் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 2 பேரும் சேர்ந்து சட்டம் போடக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதுதான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். சரி சார், இப்போ புதுசாக ஒரு டேக்ஸ் வருது. அந்த டேக்ஸ் வரும்போது அதை போடுறதுக்கான அதிகாரம் யாருக்குன்னு சொல்லலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான்னு சொல்லலை. புதுசாக ஒரு டேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த அதிகாரம் யாருக்கு அப்படின்னா எங்கேயுமே சொல்லப்படலை இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பை டிஃபால்ட்டாக எங்கே போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனால தான் சர்வீஸ் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சர்வீஸ் டேக்ஸ் பிறந்த கதையை நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இல்லைம்மா நான் அப்புறம் வரேம்மா, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேம்மா. இல்லைம்மா நான் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேம்மா, அப்புறமா போய். ஓகேவா? ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஜிஎஸ்டி நல்ல டாக்ஸா கெட்ட டாக்ஸா?
ஜிஎஸ்டி நல்ல டேக்ஸா கெட்ட டேக்ஸா அப்படின்னா, இப்போ சீனிவாசன் எடுத்துங்க. சீனிவாசன் நல்லவனா கெட்டவனா? கவிப்பிரியாவை கேட்டால் கெட்டவனும்பாங்க, அறிவுமணியை கேட்டால் கெட்டவும் பாருங்க. ஏன்? இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், எக்ஸாம் எழுதியா பண்ணிட்டியா கேட்டுகிட்டே இருக்கானே, அவன் கெட்டவன். இதே திரிஷாவை எடுத்துக்கோ, நல்லவர் சார். ஏன் நல்லவன்? நான் ஒர்க் பண்ணி போட்டால் உடனே வெரி குட் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க, நல்லவன். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் கூட பழகாமல் எப்படியா சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி டாக்ஸ் நல்ல டாக்ஸா கெட்ட டாக்ஸான்னு அது கூட பழகாமல் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ஏன்டா கொண்டு வர, அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டின்னு ஒருத்த கேட்டா இல்லையா? நாட்டில் எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ளையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே டாஸ்மார்க் தான் காரணம். அந்த டாஸ்மார்க்கை மூடணுங்கும் போது ஒருத்த சொன்னான், அதுக்கு ஏன்பா கடையை மூடணும் அப்படின்னு கேட்டான். இல்லை விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, அதுக்கு ஏன்பா கடையை மூடணும் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது ஒருத்தன் கேட்டான், ஜிஎஸ்டி ஏன்டா கொண்டு வர, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ் அப்படின்னா என்ன சொன்னான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய லிஸ்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பெரிய லிஸ்ட்டு, இதெல்லாம் இனிமேல் கிடையாது, ஒரே டேக்ஸு, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ், அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டின்னு கேட்டான். அதுக்கு தான் ஜிஎஸ்டி, அதுக்கு ஏன்டா ஜிஎஸ்டின்னு கேட்டான். அவன் கேட்டதில் நியாயம் இருக்குங்கிறது நான் கடைசியாக ப்ரூவ் பண்ணுறேன். ஒரே ஒரு செகண்டு கதவை டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன காரணம்னா வெளியில் மைக் சவுண்ட் அதிகமாக இருக்குது, டோரை க்ளோஸ் பண்ணி வந்துடுறேன். ஜிஎஸ்டி நல்ல டேக்ஸா கெட்ட டேக்ஸான்னா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்தது அப்படின்னா, எக்ஸைஸ் டியூட்டி. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தா எக்ஸைஸ் டியூட்டி, வேட் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். சரி, வேட்டை ஏன்டா கொண்டு வந்தா அப்படின்னா, இதில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்தது பழைய டேக்ஸில், அதனால வேட்டுன்னா. இப்போ வேட்டு சரியில்லைன்னு ஜிஎஸ்டி கொண்டு வந்தான். வேட்டை ஏன்டா கொண்டு வந்தானா, ஏற்கனவே இருந்த சிஸ்டம் சரியில்லைன்னா. அப்போ ஏற்கனவே எப்படி கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது? அதாவது வேட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆனது 1996. ஓல் இந்தியா, என்டையர் இந்தியாவையும் 5 சோனா பிரிச்சிருந்தான். சென்ட்ரல், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து அப்படின்னு 5 ஜோன். 5 ஜோன்லையும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் டேக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸுங்கிறான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸுங்கிறான், ஒருத்தனை பார்த்தா லாஸ்ட் பாயிண்ட் டேக்ஸுங்கிறான். இந்த மூணுமே பிரச்சனைக்குரியது, அதனால வேண்டாம், அதனால வேட்டுன்னா. வேட்டு கொண்டு வரும்போது என்ன சொன்னான் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவில் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன், இந்த மூணுமே சரியில்லை வேட் அப்படின்னா. என்ன சரியில்லைன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஏன் இந்த வேட் வந்ததுன்னு சொல்லணுமா வேண்டாமா? அந்த 3 டாக்ஸ் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸலில் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வேட் ஏன் வந்ததுன்னு தெரியும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் ரிமைன் சேம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் சேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்க. சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர். இதை வச்சுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர்லேருந்து டீலர்கிட்ட போகும், டீலர்கிட்டேருந்து ரீட்டைலர்கிட்ட போகும், ரீட்டைலர்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்ட வரும். இப்படி தான் வரும் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் எப்படி வரும்னா, மேனுஃபேக்சர்லேருந்து டீலர்கிட்ட போகும், டீலர்கிட்டேருந்து ரீட்டைலர்கிட்ட போகும், ரீட்டைலர்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்ட வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம்பிள் தான். ஒரு ப்ராடக்டோடைய ரேட்டு, செல்லிங் ப்ரைஸு 2000 ரூபாய், டேக்ஸ் ரேட்டு 10%.
நான் 3 மெத்தட் ஆஃப் டேக்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். இந்த மூணுத்துலேயுமே கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டியூ எவ்வளவு, கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் எவ்வளவு, கெயின் ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேட்டு ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் முதல்ல இது நல்லா தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் வேட்டு ஏன் வந்ததுன்னு தெரியும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன். மேனுஃபேக்சரர்லேருந்து ரீட்டைலர், ரீட்டைலர்லேருந்து கஸ்டமர். இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாரு, சேல்ஸ் பண்ணுறாரு. 2000 ரூபா ஒர்த்து உள்ள ப்ராடக்டை டீலர்கிட்ட விற்கும் போது 2000க்கு விற்பானா, 2000க்கு விற்க முடியாது. மேனுஃபேக்சர்னா படிக்கு பாய் தான் விற்பான், 1000 ரூபாய்க்கு விற்பான். அந்த மாதிரி வாங்கும்போது என்ன பண்ணுவான், டிஎன்ஜிஎஸ்டி, தமிழ்நாடு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு பேர், அதுக்கு 10% டேக்ஸ். 1000 ரூபாய்க்கு எவ்வளோ போடுவான், அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். இந்த மாதிரி அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் மொதல் இடத்துல மாத்திரம் தான் டேக்ஸ் வரும், பாக்கி எவனும் டேக்ஸ் போட மாட்டான். ஸோ 1100 ரூபாய்க்கு விற்றுருவோம். 1100 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான், டீலருக்கு விற்றுருவோம். டீலர் என்ன பண்ணுவான், அதை ரீட்டைலருக்கு 1500 ரூபாய்க்கு விற்பான். அவன் எதுவும் டேக்ஸ் போட மாட்டான். டீலர் வந்து மேனுஃபேக்சரர் டீலருக்கு 1100 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த 1100க்கு வாங்கி இவன் 1500க்கு மேனுஃபேக்சரர் டீலர் வந்து என்ன பண்ணுறான், 1500 ரூபாய்க்கு ரீட்டைலருக்கு விற்கிறான். ரீட்டைலர் என்ன பண்ணுறான், அது 2000 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு விற்கிறான். ஸோ கஸ்டமருக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா 2000 ரூபாய்க்கு போய் சேரும். அண்டர் த சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் டேக்ஸ் டியூ வந்து எல்லாமே ஒன்று தான், 200 ரூபாய். மல்டி பாயிண்ட்லேயும் ஒன்று தான், லாஸ்ட் பாயிண்ட்லேயும் 100 ரூபாய். கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் டியூ எவ்வளவு, 200 ரூபா. அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் இவன் மாத்திரம் தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான். டீலர், ரீட்டைலர், கஸ்டமர்லாம் கலெக்ட் பண்ண மாட்டான். டேக்ஸ் கலெக்டட் எவ்வளோனா 100 ரூபா. அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் 200 ரூபா, வந்த டேக்ஸ் 100 ரூபா. கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா லாஸ். ஸோ அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் சிஸ்டமில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் மாத்திரம் தான் கலெக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அடுத்தது மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் எல்லாருமே டேக்ஸ் போடுவான். இவனும் டேக்ஸ் போடுவான், இவனும் டேக்ஸ் போடுவான். 1250 ரூபா ரீட்டைலருக்கு விற்பான். இவனும் டேக்ஸ் போடுவான், 2200க்கு விற்பான். ஸோ கஸ்டமருக்கு 2200 ரூபாய்க்கு போகும். இப்போ மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் 200. கவர்மெண்ட்டுக்கு வந்த டேக்ஸ் எவ்வளவு, இது ஒரு 200, இது ஒரு 150, இது ஒரு 100. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது 200, கலெக்டட் வந்து 450. அப்போ என்னாச்சு, கவர்மெண்ட்டுக்கு லாஸா கெயினா, கவர்மெண்ட்டுக்கு கெயின். கவர்மெண்ட்டுக்கு கெயின். இந்த ரெண்டாவது சிஸ்டமில் கவர்மெண்ட் கெயின். நம்ம ஏன் சார் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ண முடியாது, நல்ல அருமையான சிஸ்டம் ஆச்சு. why we should not follow this system? Government is by the people for the people. அரசாங்கம் என்பது மக்களுக்காகத்தானே ஒழிய மக்களுக்காக அரசாங்கம் கிடையாது. அரசாங்கம் இந்த மாதிரி வரி மேல் வரி போடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கு, ஏன் இதில் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கு? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 1500 500 மாத்திரம் தான் டேக்ஸ் ஆகிருக்கணும், 50 ரூபா. ஆனால் இந்த 1500 1000 இங்கே ஒரு வாட்டி ஆயிடுச்சு, இங்கே ஒரு 1000 ரூபா வருது. இந்த 2000ல் 1000 ரூபாய் இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகிடுது. 2000ல் 500 ரூபா இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா உள்ள 500 ரூபாய் டேக்ஸ். அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வேறு இருக்குது. இதுதான் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கெயின்ஸ், பட் இட் ஷுட் நாட் கெயின். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இன் சம் ஜோன் தே ஆர் கலெக்டிங் த மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன். இட் இஸ் பியூர்லி எகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதனால அது வேண்டாம் அப்படின்ட்டு. சரி, லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டு டேக்ஸ் எதுவும் மேனுஃபேக்சர் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டான், ரீட்டைலரும் கலெக்ட் பண்ண மாட்டான், பட்டு சாரி டீலரும் கலெக்ட் பண்ண மாட்டான். ஒன்லி ரீட்டைலர் மாத்திரம் தான் கலெக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் எப்படி இருக்குது,
கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸு 200, கவர்மெண்ட்டுக்கு வந்த டேக்ஸும் 200 தான். அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ கெயின். ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நோ லாஸ் அல்லது நோ கெயின். கவர்மெண்ட்டுக்கு லாஸும் கிடையாது கெயினும் கிடையாது. அப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் வச்சுக்க வேண்டியது என்ன? எதுக்குப்பா வேட்டு இப்போ கேட்குறோம்ல, எதுக்குப்பா அதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க, அதுக்கு ஏன்பா கடையை மூணுங்கிற மாதிரி, அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டிங்கிற மாதிரி இப்போ கேட்குறான். வேட்டு எதுக்குப்பா வேட்டு அப்படின்னு கேட்குறான். புரியுதா? டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும். எதுக்குப்பா வேட்டு? இப்போ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை அப்படின்னு இருக்கு. மாடு இருக்கு, மாட்டை பிடிக்கணும்னா எதை பிடிக்கணும்? மூக்கணாங்கயிறை பிடிக்கணும். மூக்கணாங்கயிறை பிடிச்சிங்கன்னா மாடு உன் கண்ட்ரோலில் இருக்கும். அதை விட்டுட்டு நீ வாழை பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அது எட்டி 2 உத வச்சுட்டு போயிடும். சின்ன வயசுல அப்படிதான். எனக்கு ஒரு வாட்டி இந்த வைரமுத்து ஒரு பாட்டு என்ன தெரியுமா, கழுத பால் குடிச்சா காராம்பசு ஊட்டி, எருமை பால் குடிச்சா ஏற்றம் வந்து சேருமுன்னு காராம்பசு ஊட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் தாத்தா சொல்லுவாங்க, காந்தியடிகள் கழுத பால் குடிச்சு வளர்ந்தாரு, அதனால அவருக்கு அறிவு ஜாஸ்தி அப்படின்னு. அதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? கிராமத்தில் இருக்கோம், கழுத இருக்கு, நமக்கும் கழுத பால் குடிச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? என் ஃப்ரெண்டை கூட்டுட்டேன். அப்போ வயசு எனக்கு 7 8 நல்ல ஞாபகம் இருக்கு. மாப்பிள்ள வாடா இன்னைக்கு நம்ம கழுத பால் குடிச்சிருவோம், அழைச்சிட்டு வந்துட்டேன். எங்கடா கழுத இருக்கு? இந்த வண்ணா மேய்க்க போயிருக்கான், வண்ணா அவன் போகிற நேரமாக பார்த்து பிடிங்கலாம் அப்படின்னு. வண்ணா கழுதையை மேய்க்க கூட்டின்னு போகிறான் வயல்வெளிக்கு. நாங்கள் மாட்டை ஓட்டின்னு போகிறோம் மேய்க்கிறதுக்கு. நாங்கள் ஒரு பக்கம் மாட்டை மேய விட்டோம், அவன் கழுதையை மேய விட்டான். அவன் கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு கழுதானே அது எங்கே மேய்ச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், போய் படுத்து தூங்கிட்டான். நான் வந்து என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டோட சேர்ந்து வாடா மாப்பிள்ள கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாண்டா கழுதை உதைக்கிண்டா, அதெல்லாம் கவலைப்படாத மாப்பிள்ள, நான் கரெக்ட் பண்ணுறேன். அந்த வயசுலேயே சொல்கிறேன், கரெக்ட் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நேராக போனேன், கழுதைகிட்ட உட்காந்து கழுதையை நல்லா தடவி தடவி கொடுக்குறேன். உனக்கையாக காட்டின்னு இருந்தது முதுக. நான் தடவுறேன், கழுதை நல்லா உதக்கையாக காட்டின்னு இருந்தது. மாப்பிள்ளை இப்போ சொம்ப விட்றா அப்படின்னு. எதுக்கு? பால் கறந்துடலாம். உனக்கு கணக்க தெரியுமா? நான் வீட்டிலலாம் கறந்துருக்கேன். கறக்கிறதுனா அது சாதாரண இல்லை, நீ குடுறா சொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தடவி கொடுத்துட்டு சொம்ப வச்சுட்டு பாலை கறக்கலான்னு போகிறேன். விட்டுது ஒரு உதை, சரியான உதாது. வாழ்க்கையில் ஒரு 8 வயசு 9 வயசுக்கு போது கழுதைகிட்ட உத வாங்கினேன் நான். ஓகேவா? அந்த மாதிரி தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. இப்போ கூட மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா கழுதை பால் ஓட்டின்னு வருவான். ஒரு 50 ml கூட இருக்காது, 40 ரூபா 50 ரூபா போடுது. அதை குடித்தா ஏதோ ஒரு நோய் தீர்ன்னு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. மேனுஃபேக்சரர் பண்ணுறான், அவன்கிட்ட டேக்ஸு போடாமல் விட்டுட்டான் ஓடுறான்ட்டு. மொத்தம் எத்தனை மேனுஃபேக்சர் இருப்பான் மெட்ராஸ்லன்னா ஒரு 1000 பேர் இருப்பான். அவன்கிட்ட பிடிச்சிருக்கலாம். அவன்கிட்ட வாங்கி விற்கிற டீலர் ஒரு 10,000 பேர் இருப்பான். ஒன்று அவன்கிட்டயாவது டேக்ஸ் எடுக்கலாம். இந்த 2 பேரையும் விட்டுட்டான். இந்த பொட்டி கடை வச்சுருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் இங்கே வா, நீ ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணு. இந்தியா சென்னையில் பூரா 1 லட்சம் பொட்டி கடை இருக்கும், 1.5 லட்சம் கடை இருக்கும். இங்கே வா, நீ லேப்டாப் வச்சுக்கோ, டேலியை வாங்கி படி. ராமகிருஷ்ணா மிஷனில் உனக்கு படிக்க தெரியலன்னா பிகாம் அங்கே போய் படிச்சிருந்தேன்னா டேலி அங்கே படிச்சுட்டு வா. நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, ஜிஎஸ்டியில் நம்பர் எடு, நீ பண்ணு. சொரைக்கா காப்பனும் சமூகூலி முக்காப்பனும் ஆகிடும். அதனால தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் ஈவன் தோ கவர்மெண்ட்டுக்கு லாஸாக இருந்தாலும் சரி கெயினாக இருந்தாலும் சரி வேண்டவே வேண்டாண்டா சாமி. லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டவே வேண்டாம். அதுக்கு மல்டி பாயிண்டே பரவாயில்ல அல்லது சிங்கிள் பாயிண்டே பரவாயில்ல. அப்போ 3மே வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறது? வேட்டு. அதுக்கு ஏன்பா வேட்டுன்னு நான் திரும்ப ஒருத்தன். சரி பரவாயில்ல, கொண்டு வந்தாச்சு. இந்த வேட்டு யார் தெரியுமா கொண்டு வந்தா? சொன்னால் நம்ப மாட்டேங்க. இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட்டு தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தமிழன். யாரான்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்லிட்டு இருக்கேன், பார்லிமெண்ட்ல அவனுக்கு செலவைக்கணுண்டாங்கிறேன். இந்த வேட்டையும் இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட்டு இன்னைக்கு இந்தியா வேர்ல்டுலேயே 4வது பொருளாதாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 4வது பொருளாதாரத்தில் இருக்கு வேர்ல்டு லெவலில். $4 trillion எக்கானமி நம்மளுது. அதுக்கு காரணம் யாரானா ஒரு தமிழை. அவன் பேர் என்ன அப்படின்னா இதோ காட்டுறேன் பாருங்க, டாக்டர் ராஜா செல்லையா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி.
ராஜா செல்லையா. இவர் தான் டாக்டர் ராஜா செல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேட்டையும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ் ரெண்டையும் கொண்டு வந்தார். அவருக்கு தான் செலவைக்கணும் அப்படிங்கிற ராஜா செல்லையா. அவருடைய கண்டுபிடிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு தெரியணும். அப்போ அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு தெரியணும்னா உனக்கு எக்ஸைஸ் டியூட்டினா என்னன்னு தெரியணும். எக்ஸைஸ் டியூட்டினா என்ன? ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணினா அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி வரும். எக்ஸைஸ் டியூட்டி எப்போ வரும்? இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸைஸ் டியூட்டினா என்னன்னு தெரியணும். அப்போ தான் உனக்கு இதெல்லாம் புரியும். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏ பி பி சி டி இ எஃப், இதெல்லாம் ப்ராடக்டோட பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இப்போ வந்து இந்த மாதிரி மொத்தம் 26 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸைஸ் டியூட்டி எப்போ வரும் அப்படின்னா 3 கண்டிஷன் இருக்கு. ஒன்று மூவபிள், ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், அப்போ தான் எக்ஸைஸ் டியூட்டி வரும். ரெண்டாவது மார்க்கெட்டபிள், அந்த ப்ராடக்ட் விற்கிற மாதிரி இருக்கணும். மூணாவது லிஸ்ட் இன் எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டாரிஃபில் அது லிஸ்ட் ஆகிருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் தான் உனக்கு என்னது எக்ஸைஸ் டியூட்டி உண்டு, இல்லைன்னா கிடையாது. இப்போ பாருங்க, இசட் இருக்கு. இசட் வந்து இங்கே கீழே மூவ் ஆகுமா? ஒய் வந்து மேலேயும் மூவ் ஆகும், கீழே மூவ் ஆகும். இசட் வந்து மூவ் ஆகாது. ஸோ இசட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மூவபிள். அதனால என்ன? நோ இடி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. பில்டிங் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூவ் ஆகுமானா மூவ் ஆகாது, அது ஃபிக்ஸட். குட்வில் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகுமானா மூவ் ஆகாது, ஃபிக்ஸட். ஸோ அது ஃபிக்ஸட், இட் இஸ் நாட் ஏ குட்ஸ். எது ஒன்று குட்ஸா இல்லையோ அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. எக்ஸைஸ் டியூட்டி ஏன் கிடையாது? குட்ஸுக்கு தான் எக்ஸைஸ் டியூட்டி, வீட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மேனுஃபேக்சர் மேலே வர டேக்ஸ். வீட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, வீடை கட்ட முடியும், பில்டு பண்ண முடியும். யூ கேனாட் மேனுஃபேக்சர் எ ஹவுஸ். எவனா சொல்லுவானா நான் வீட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்னு? வீட்டை கட்டியிருக்கேன்னு சொல்லுவான். ஸோ எது ஒன்று குட்ஸா இல்லை, எது ஒன்று குட்ஸா இல்லையோ அது வந்து மூவ் ஆகாது, குட்ஸு தான் மூவ் ஆகும். குட்ஸுக்கு தான் எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. இசட் மூவ் ஆகலை, அதனால எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. அடுத்தது ஒய். ஒய் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, இப்போ மாடு இருக்கு, மாடு சாணி போடுது. என்னடா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ராஜா செல்லையா யாருன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேட்டையும் சர்வீஸ் டாக்ஸையும் அறிமுகப்படுத்திய ஒரு மேதை. அவர்கிட்ட படிச்ச என்எஸ் கோவிந்தன் ஒரு தாத்தா இருக்காரு, நீங்க கூகுளில் தேடி பார்க்கலாம். ஓகேவா? என்எஸ் கோவிந்தன் இவர் வந்து ஒரு பெரிய பேராசிரியர், சிஏ இன்ஸ்டியூட்ல பெரிய பேராசிரியர், கேஎஸ் அகாடமி சிஏ இன்ஸ்டியூட்லாம் இருந்திருக்காரு, பெரிய பேராசிரியர். ஆக்சுவலாக இவர் சிஏ கிடையாது, பட் சிஏக்கெல்லாம் அவர் கிளாஸ் எடுப்பார். தாத்தா, இந்தியன் தாத்தா மாதிரி. அவர் என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அப்படியே நான் உங்கள்கிட்ட வாமிட் பண்ணுறேன். நான் வந்து யார் அப்படின்னா அந்த என்எஸ் கோவிந்தன் தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஸ்டூடெண்ட். ராஜா செல்லையாவுடைய டைரக்ட் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்எஸ் கோவிந்தன். என்எஸ் கோவிந்தனுடைய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சீனிவாசன். அதனால இந்த கிளாஸை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுது. மாடு இருக்கு, மாடு சாணி போடுது, சாணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதுக்காக அது குட்ஸா அப்படின்னா எஸ் குட்ஸு, பட்டு மூவ் ஆகும். ஆனால் அதை மார்க்கெட் பண்ண முடியுமானா விற்க முடியாது. சாணியை விற்க முடியுமா? விற்க முடியாது.
எது ஒன்று மார்க்கெட் பண்ண முடியாதோ அது வந்து எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. ஸோ குட்ஸுன்னா மூவ் ஆகணும் மொதல் கண்டிஷன். ரெண்டாவது மார்க்கெட்டபிள் இருக்கணும். எக்ஸ் வந்து சாணி, ஒய் வந்து சாணி, மூவ் ஆகும், ஆனால் மார்க்கெட்டபிள் கிடையாது. அதனால எக்ஸ் இருக்கு. எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் மஞ்சத்தூள் வச்சுக்கோ. மஞ்சத்தூள் மூவ் ஆகும், மார்க்கெட் பண்ண முடியும். சாம்பாருக்கு போட்டுக்கிறாங்க, லேடிஸ் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, மூவ் ஆகும், மார்க்கெட்டும் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் இன் த எக்ஸைஸ் லிஸ்ட். எக்ஸைஸ் லிஸ்ட்டில் ஐயோ பாவம் அது ஏழைங்க பயன்படுத்துறது, சாப்பாட்டில் பயன்படுத்துறது வேண்டாம், டேக்ஸ் வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது அதுக்கு டேக்ஸ் வேண்டாம். ஈவன் குட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம் ஏன்ட்டான். ஸோ இட் இஸ் நாட் இன் இடி லிஸ்ட், நாட் இன் இடி டேரிஃப் லிஸ்ட், நாட் இன் இடி டேரிஃப் லிஸ்ட். அதனால நோ கிடையாது. அப்போ இது எல்லாமே 3 கண்டிஷனும் ஓகே. ஏ பி சி டி. மூவபிள் எஸ், மார்க்கெட்டபிள் எஸ், லிஸ்டட் இன் எஸ். அப்போ இந்த 3 கண்டிஷனையும் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறதுனால இடி எஸ், எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. ஓகேவா? ஸோ 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள், நான் ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன். ஒரு 100 ஐஸ்கிரீம் நான் தயார் பண்றேன். 100 ஐஸ்கிரீம் தயார் பண்ணி நானே சாப்பிட்டுட்டேன். இப்ப ஐஸ்கிரீமுக்கு எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. நான் வந்து எக்ஸைசபிள் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 ஐஸ்கிரீம் தயார் பண்ணினேன், 100ஐயும் நானே சாப்பிட்டுட்டேன். எக்ஸைஸ் டியூட்டி உண்டா இல்லையா? யாராவது ஒருத்தர் மெசேஜ் போடுங்க உண்டா இல்லையான்ட்டு. உங்களுடைய கெஸ்ஸிங் பார்க்குறேன். மெசேஜ் பண்ணுங்க யாராவது ஒருத்தர், உண்டா இல்லையா? உண்டா இல்லையாப்பா? ஒருத்தர் மெசேஜ் போடுங்க. ஒன்று எஸ்ன்னு போடு, இல்லை நோன்னு போடு. எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. ஏன் சார் நீங்களே சாப்பிட்டுட்டீங்களா சார் தயார் பண்ணி? ஆமாப்பா. எக்ஸைஸ் டியூட்டி எப்போ தெரியுமா வரும்? வென் ரிமூவல் ஆஃப் குட்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த குட்ஸை ரிமூவ் பண்ணாலே எக்ஸைஸ் டியூட்டி வந்துடும். விற்றா தான் வருங்கிறது இல்லை. எங்கள் மாமா ஊர்லேருந்து டிவி வாங்கிட்டு வந்தாருடி, வரும்போது 10,000 டியூட்டி கட்டு கொண்டு வந்தாருடி அப்படின்னு. உங்கள் மாமா டிவியை வாங்கிட்டா வந்தார், காசு கொடுத்து இங்கே வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்கே வந்து விற்றாரா? இல்லை, பொருளை உள்ளே கொண்டு வந்தார், அவ்வளோதானே. இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி எப்போ வருது? பொருளை உள்ளே கொண்டு வந்தா, இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ். கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது பொருளை உள்ளே கொண்டு வந்தா. எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணி ரிமூவ் பண்ணா. நீ வந்து ஃபேக்ட்ரி வச்சிருக்க, எக்ஸைஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண, ரிமூவ் பண்ணிட்ட, நீயே சாப்பிட்ட, அது வேற விஷயம். ரிமூவ்டு உண்டு. வாட் அபவுட் வேட்? ஆனால் வேட் உண்டானா வேட் கிடையாது. ஏன் கிடையாது? VAT is levied on selling of goods. சேல்ஸ் பண்றது மூலியமா டாக்ஸ். VAT கிடையாது. VAT கிடையாது, ரைட்டா? ஆனால் எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. இப்போ உங்களுக்கு 2 டாக்ஸ் சொல்லிட்டேன், எக்ஸைஸ் டியூட்டி, VAT. இதுல ராஜா செல்லையாவுடைய ரோல் எங்க வந்தது? சர்வீஸ் டாக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ராஜா செல்லையா பார்க்குறாரு, 2 பேரை கம்பேர் பண்றாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாரு. அப்படி வச்சுப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ 2 பேர் இருக்காங்க. இந்த சர்வீஸ் டேக்ஸுங்கிறது எப்படி வந்ததுங்கிற சொல்கிற பாருங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ லிமிடெட், இவன் யாரு அப்படின்னா மேனுஃபேக்சரர். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஏபிசி அண்ட் கோ, ஏபிசி அண்ட் அசோசியேட். இவன் யாருன்னா ஆடிட்டர். இப்படி வச்சுக்கலாம். இவன் யாரு? ஆடிட்டர். மேனுஃபேக்சர் என்ன பண்றான்? ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றான். எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றான்னா 8,000க்கு பர்ச்சேஸ் பண்றான். எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றான்? 8,000.
வேல்யூ அடிஷன், அதுக்கு மேலே வேல்யூ அடிஷன் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்குறான். அப்படியே விற்க முடியாது இல்லையா மேனுஃபேக்சரரு. வேல்யூ அடிஷன் எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னா ஒரு 2000 தரான். 8000க்கு பர்ச்சேஸ் பண்ணது வேல்யூ அடிஷன். அப்போ அவனுக்கு எவ்வளோ காஸ்ட்டு? 10,000 வந்துச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி வரும். என்ன வரும்? எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளோடனா 12%. இந்த 10,000க்கு 12%. எக்ஸைஸ் டியூட்டி மேலே வேட்டு. வேட் எவ்வளோடனா அது 4%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் டியூட்டி யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. வேட் யாருக்கு போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. எக்ஸைஸ் டியூட்டி யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட். வேட் யாருக்கு போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது, வேட் ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் டியூட்டி யார்கிட்ட கலெக்ட் பண்ணுவான்? இவன் யாருக்கு விற்கிறானோ அவன்கிட்ட கலெக்ட் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆடிட்டர் விற்கிறான்னு வச்சுக்கோ, ஆடிட்டர்லேருந்து கலெக்ட் பண்ணுவான். வேட் யார்கிட்ட கலெக்ட் பண்ணுவான்? இந்த மேனுஃபேக்சரர் ஏபிசிக்கு விற்கிறான், அவன்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவான். அப்போ இவன் எதுவும் கையில் டேக்ஸ் கட்டுறது. இவன் என்ன டேக்ஸ் கட்டுறான் அப்படின்னா, எவ்வளவுக்கு விற்கிறான்? 10,000க்கு விற்கிறான். எவ்வளவுக்கு வாங்கினா? 8,000க்கு வாங்கலாம். ஸோ இப்படி வச்சுப்போம். காசுன்னு போட்டேன், செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று போடும். செல்லிங் ப்ரைஸ் அப்படி வச்சுப்போம். எவனுமே காசு விற்க மாட்டான். 15,000க்கு ஒன்று வச்சுப்போம். 10,000 பொருள் 15,000க்கு விற்கிறான். அதுக்கு டேக்ஸ் எவ்வளவு? 12% வேட்டு. ஓகேவா? இப்போ இவனுக்கு மார்ஜின் எவ்வளவு? செல்லிங் ப்ரைஸு 15,000, காஸ்ட் வந்து 10,000. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 15,000த்துல 10,000 போயிடுச்சுன்னா மேனுஃபேக்சருக்கு லாபம் 5,000. இந்த லாபத்தில் அவன் இன்கம் டேக்ஸ் கட்டுறான். எவ்வளோடானா 30%. எவ்வளவு? இதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ். 1,500 இன்கம் டேக்ஸ் கட்டுறான். இந்த இன்கம் டேக்ஸ் யாருக்கு போகுது? இன்கம் டேக்ஸ் யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. இது யாருக்கு போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது. பாருங்க, ஒரு மேனுஃபேக்சரர் எக்ஸைஸ் டியூட்டிங்கிற பேரில் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1,800 கொடுக்குறான். இவன் கையிலேருந்து கொடுக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக வேட்டு கலெக்ட் பண்ணி கஸ்டமர்ட்டேருந்து 72 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டிடுறான். இதையும் கையிலேருந்து கட்டல. ஒரு 10,000 ரூபா ஒர்த்துள்ள பொருளை 15,000க்கு விற்கிறான். 5,000 ரூபா இன்கம் டேக்ஸு, 5,000 ரூபா இன்கம். அந்த 5,000 ரூபாய்க்கு 30% டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறான். இதே ஒரு ஆடிட்டர், அவன் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கானா? இல்லை. வேல்யூ அடிஷன் இல்லை. அவன் வந்து இந்த ஆடிட்டருக்கு ஒரு ஆடிட் பண்ணித்தரான். அதுக்கு எவ்வளோடா ஃபீஸ் அப்படின்னா 15,000. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பர்ச்சேஸ் கிடையாது. பர்ச்சேஸ்க்கு பதிலாக ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு 8,000 ரூபா. 8,000 ரூபா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். இது பர்ச்சேஸ் கிடையாது, எக்ஸ்பென்ஸ். வேல்யூ அடிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. 8,000 ரூபா செலவு பண்ணியிருக்கான். 15,000 ஆடிட் ஃபீஸ் போடுறான். இந்த ஆடிட்டர் வந்து ஏதாவது பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கானா? இல்லை. அதனால அவனுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. இவன் ஏதாவது பொருளை விற்கிறானா? இல்லை. இவன் சர்வீஸை தான் விற்கிறான். அதனால வேட்டும் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் மாத்திரம் தான் கட்டுறான். எவ்வளோடா கட்டுறான் அப்படின்னா, 15,000 வருமானம் வந்திருக்கு, 8,000 செலவு, 7,000 ரூபா இன்கம். அந்த 7,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் கட்டுறான். 2,100 ரூபா. இது யார்கிட்ட போகுது? இந்த 2,100 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ராஜா செல்லையா பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஏ லிமிடெடு மேனுஃபேக்சரிங் பண்ணுறான், ஏபிசி மேனுஃபேக்சரிங் பண்ணல, சர்வீஸை விற்கிறான். இவன் பொருளை விற்கிறான், இவன் சர்வீஸை விற்கிறான். பொருளை விற்கிறவன் கஸ்டம்ஸ் டியூட்டி பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்? சர்வீஸ் பண்ணுறான். ஆனால் இவன்கிட்டேருந்து ஒன்றும் வருமானம் வரமாட்டேங்குது. அதே மாதிரி பொருளை விற்கிறான், வேட்டு கலெக்ட் பண்ணுறான்.
இவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கட்டுறானா இல்லை. பொருளை விற்கிறான், லாபம் வருது, அது லாபத்துக்கு டேக்ஸ் கட்டுறான். இவன் சர்வீஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிடுறான். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய சர்வீஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய வரி வராமல் இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுனால வர வேண்டிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரி வேட்டு வராமல் இருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு. வேட்டை பற்றி அவன் கவலைப்படலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய சர்வீஸ் டேக்ஸ் வராமல் இருக்கு. பொருளை வித்திருந்தான்னா எக்ஸைஸ் டியூட்டி வரும். ஆனால் இவனும் சர்வீஸை விற்கிறான். என்னடா அவன் வரி வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி, நம்ம டைரெக்டாக வரியை போட்டுடலாம் அப்படின்னா வரி போட முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, டேக்ஸ் கேன் பி டன் த்ரூ லெஜிஸ்லேஷன் ஒன்லி. பார்லிமெண்ட்டில் ஆக்டை பாஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். நினச்ச உடனே கொண்டு வர முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, தேர் மஸ்ட் பி a law, the law must authorize the tax, the tax should be collected according to the law. மேலே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம். ஐடியா கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ட்ரி நம்பர் 97A ரெசிடியல்னு ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த என்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை புதுசாக டேக்ஸ் போட அப்படின்னா பை டிஃபால்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வரி போட்டுடலாம். ஃபினான்ஸ் ஆக்டில் சும்மா ஒரு இன்சர்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன் பிரச்சனை வந்துடாது? இது வரைக்கும் அவன் வரியே கட்டினதில்லை, புதுசாக போய் கேட்டான். நீ எல்லாருக்கும் போடாத, அவன் ஐடியா கொடுக்குறான் பாரு, எல்லாருக்கும் போடாத, முதல்ல ஒரு 3 பேருக்கு போடு, அவன் என்ன பண்ணுறான் என்ன வருதுன்னு பார்ப்போம், அப்புறமா மற்றவனுக்கு போட்டுக்கலாம். இந்தியாவில் சர்வீஸ் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான், முதல்ல ஒரு 3 பேரை பிடி. எவனடா பிடிக்கிறது? ஒரு போலீஸ்காரன் இருக்கான்னு வச்சுக்கோ. போலீஸ்காரன் ஒரு கும்பல் இருக்கு, ஒரு க்ரௌடு இருக்கு. அந்த க்ரௌடை கலைக்கணும்னா என்ன பண்ணுறது? நல்ல வாட்ட சட்டமாக இருக்கிற 4 பேரை போட்டு சாத்தினா அவன் திருப்பி சாத்திடுவான். என்ன மாதிரி பேக்கு மாதிரி அவனா மூச்சுட்டு இருப்பான். அந்த கூட்டத்தில் போலீஸ்காரங்க அடையாளம் கண்டுபிடிப்பான். இந்த பேக்கு மாதிரி முழிக்கிறான் பார்த்தியா, நேராக அவங்ககிட்ட போய் நின்று அவனை பிடிச்சி 4 சாத்துவான். பயந்தான் ஒளியா பார்த்து என்ன மாதிரி பேக்கு மாதிரி மூச்சுட்டு இருப்பான். 4 சாத்து சரியான சாத்தா இருக்கும். இவன் கத்துல அவனுக்கு பேதி போகணும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இப்படிதான் கூட்டத்தை கலைக்கிறது. அந்த மாதிரி கூட்டத்தை கலைச்சிடுறாங்க. அந்த மாதிரி எவன்டா சர்வீஸ் பண்ணுறதுல எவனை அடித்தா கம்முன்னு இருப்பான்? டிரான்ஸ்போர்ட்டு அவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். கொண்டாவன கொரியரு இன்சூரன்ஸு அதெல்லாம் டைரெக்டாக போதும்னு தெரியாது. போடுற 3 பேருக்கு சர்வீஸ். 3 பேருக்கும் சர்வீஸ் டேக்ஸ் 1996 இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படிதான் சர்வீஸ் வந்தது. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 4000 பேர் தான் அசசியே. மொத்தமே டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 400 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு. ரத்தம் குடித்த ஓநாய்கள் சும்மா இருக்குமா? ரத்தம் குடித்த ஓநாய்கள் சும்மா இருக்குமா? இன்னும் யாரை கடிச்சு கொதரலான்னு தான் பார்ப்பான். அடுத்த வருஷம் போனான். இந்த வருஷம் 3 பேருக்கு இல்லை, இன்னொரு 10 பேருக்கு சேர்த்து போடு, 12 பேர் ஆக்கு. இப்போ 12 பேருக்கு டேக்ஸ். அதுக்கு அடுத்த வருஷம் 19 பேருக்கு டேக்ஸ். 2011 119 பேருக்கு டேக்ஸ். எல்லாருக்கும் டவுட் வந்துடுச்சு, சர்வீஸ் டேக்ஸ் எப்போ வரும்? 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டணும்ட்டான். நம்ம ஆளுக்கு எல்லாருக்கும் டவுட்டு. ஒரு ஐயரு குறுக்கள், அந்த ஆள் பாவம், ஒரே ஒரு குறுக்கள் வரார், வழிவிடுங்கோ கேஸ். ஐயா நான் அந்த மாதிரி கோயிலில் மணி ஆட்டுறேன். ஆட்டு, எவ்வளோ சம்பாதிக்கிற? ஒரு 5 லட்சம் கலெக்ஷன் ஆகுது. அப்படியா? எனக்கு டேக்ஸ் உண்டா சார்? தாராளமாக உண்டு, கட்டு. அடுத்தது, நீங்கள் வா, என்ன பண்ணுற? நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கருங்க. ரைட், ஓகே. ஐயரு தானே? எவ்வளோ வருமானம்? வருங்க, அது ஒரு 5 லட்சம் வரும். அப்படியா? 10 லட்சம் தாட்டிடுச்சா? கட்டு. நான் பணம் தூக்குறேங்க, பார்க்கர் வின்சென்ட், இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போனவன். எவ்வளோப்பா வருமானம் வருது? அது ஒரு 5 லட்சம் வருதுங்க வருஷத்துக்கு. அப்படியா? கட்டு. ஒவ்வொருத்தனுக்கும் டவுட்டு. 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் போகிற ஒவ்வொருத்தனும் கவர்மெண்ட்டை போய் கேட்குறான். கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸில், ஐயா எனக்கு டேக்ஸ் வருமா, ஐயா எனக்கு டேக்ஸ் வருமானு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுவான் கவர்மெண்ட்டு? ஓஹோ, இப்போ தான் ராஜா சொல்லையா சொன்னது சரியாக போச்சு. ராஜா சொல்லையா என்ன சொன்னார்? இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் டேக்ஸே கட்டாமல் ஏமாத்திட்டு இருக்காண்டா, அவன் சர்வீஸ் பீப்புள், அவங்ககிட்டேருந்து நல்ல ரெவென்யூ வாங்கலாண்டா, அவனை புடிடா அப்படின்னாரு.
நம்ம கேட்காம விட்டோமே, இப்போதான் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், இனிமே வந்து நீ எனக்கு உண்டா உனக்கு உண்டான்னு கேட்காத, ஒரே போடா போட்டான். ஆல் சர்வீஸ் பிகம் டாக்ஸபிள் 2011 சொல்லிட்டான். உனக்கு உண்டா, நான் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுக்கிறல்ல, எவ்வளோக்கு பிச்சை எடுக்கிறேன்? 5 லட்சம். 5 லட்சத்துக்கு மேலே எடுக்கிறேன், 10 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சா? ஆமாம், பிச்சை எடுத்தா டாக்ஸ் போ. நீ சும்மா வந்து என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. 2011 என்ன போட்டானா, ஆல் சர்வீசஸ் பிகம் டாக்ஸபிள் போடா. அப்போ பஸ்ஸில் போனால் எக்ஸப்ட் அப்படின்னு போட்டு ஒரு நெகட்டிவ் லிஸ்ட், ஒரு 10 பேரை போட்டு விட்டான் நெகட்டிவ் லிஸ்ட். ஐயா நீ ட்ரெயினில் செகண்ட் கிளாஸில் போறியா, ஃபஸ்ட் கிளாஸில் போறியா? ஃபஸ்ட் கிளாஸில் போனால் உனக்கு சர்வீஸ் டேக்ஸ் உண்டு, செகண்ட் கிளாஸ்லேயோ ஸ்லீப்பர் கிளாஸ்லேயோ போனால் கிடையாது. ஐயா நான் தபால் போஸ்ட் பண்ண போகிறேன், போ. சாதாவா ஸ்பீட் போஸ்டா? சாதா வேண்டாம் போ. இல்லை சார் கொஞ்சம் அர்ஜென்ட் இல்லை, அப்போ சர்வீஸ் பண்ணுறால, அப்போ உண்டு போ, சர்வீஸ் டேக்ஸ் உண்டு போ. சார் நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன், என்கிட்ட படிக்கிற பசங்க, உங்ககிட்ட படிக்கிற பசங்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டாம். ஆனால் நீ காலேஜில் கேண்டீன் வச்சு நடத்துன்னு வச்சுக்கோ, அந்த கேண்டீன் சர்வீஸில் வருது, டேக்ஸ் போ. இப்படி ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்னு ஒரு 4 லிஸ்ட்டை கொடுத்துட்டான். ஐயா நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், ரிவர்ஸ் சார்ஜில் கட்டிட்டு போ. ஸோ இப்படி தான் சர்வீஸ் டேக்ஸ் உள்ள வந்து. ஸோ இப்போ என்னென்ன டேக்ஸ் இருக்குது? எக்ஸைஸ் டியூட்டி, வேட்டு, சர்வீஸ் டேக்ஸ், இத்தனை டேக்ஸ் இருக்குது. இத்தனை டேக்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டின்னா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய லிஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பெரிய லிஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், ஜிஎஸ்டி கொண்டு வரணுங்கிறான். ஏன்டா? ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ், அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டி? சார் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துங்க. எடுத்துப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான் தெரியுமா? நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டி? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான். இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் இனிமேல் கிடையாது சார். லாட்ஜில் போய் தங்கினா லக்ஸரி டேக்ஸு, சினிமாவுக்கு போனால் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு போனால் அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸு, பத்திரம் எழுத போனால் ஸ்டாம்பு டியூட்டி, ரோட்டில் போனீங்கன்னா ரோடு டேக்ஸு, இத்தனை டேக்ஸ் கிடையாது. இனிமேல் இந்த டேக்ஸ்லாம் கிடையாது. ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ், அப்படிதான் ஜிஎஸ்டின்னா. அதுக்கு ஏன்டா ஜிஎஸ்டி? அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி? உடனே சொன்னா வேட்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கு, திரும்ப திரும்ப வரி, அதனால ஜிஎஸ்டினா. வேட் வரும்போது நீ என்ன சொன்ன? வேட் ஏன் கொண்டு வரேன்னு சொன்ன? ஏற்கனவே மல்டி பாயிண்ட் டாக்ஸஸ்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட், திரும்ப திரும்ப வரி, அதுல மல்டி பாயிண்ட் டாக்ஸஸ்ல திரும்ப திரும்ப வரி, அதனால தான் வரி மக்களுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி தானே வேட் கொண்டு வந்த. இப்ப ஜிஎஸ்டி வரும்போது அதையே சொல்றேன்னா, அப்ப ஜிஎஸ்டில மாத்திரம் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்காதோ? எது பெஸ்ட் நீயே சொல்லு. வேட் பெஸ்டா ஜிஎஸ்டி பெஸ்டா சொல்லு. அதுக்கு ஏன் சார் ஜிஎஸ்டி? இரு வர. வேட் பெஸ்டா ஜிஎஸ்டி பெஸ்டா? இப்போ ஒரு கம்பாரிசன் பார்த்துருவோம், வேட் பெஸ்டா ஜிஎஸ்டி பெஸ்டான்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் ரிமைன் சேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் வேட். எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12%, அதே வந்து பார்த்தீங்கன்னா வேட் வந்து பார்த்தீங்கன்னா 14% இருக்கிற ஒரு ஐட்டம். இந்த மாதிரி ஒரு ஐட்டமாக எடுத்துப்போம். அதே இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 28% உள்ள ஐட்டமாக எடுத்துப்போம். ஒரு செல்ஃபோன் இருக்கு, செல்ஃபோனுடைய சேல்ஸ் ப்ரைஸு இப்போ மொத்த டேக்ஸ் எவ்வளோ வருது பாருங்க, 12 + 14 26%. இதில் எவ்வளோ நெட்டு டேக்ஸு? 28%. ஒரு ப்ராடக்ட் 26 வாங்க விரும்புவோமா 28 விரும்புவோமா? இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு செல்ஃபோன் இருக்கு, சேல்ஸ் 10,000 ரூபாய். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி 12%, எக்ஸைஸ் டியூட்டி 12%. அதுக்கப்புறம் வேட், வேட் வந்து பார்த்தீங்கன்னா 14.5%.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வாங்கினா 12,824 ரூபாய். அதுவே ஜிஎஸ்டியில் வாங்கினா அதே 10,000 பொருளுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. வேட்டும் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி உண்டு. எவ்வளோடானா 12,800 ரூபாய். ஸோ இப்போ வந்து ஒரு பொருள் நீங்கள் வேட்டில் வாங்கினா 12,824 ரூபா, அதே ஜிஎஸ்டியில் வாங்கினா 12,800 ரூபா. எப்படா கம்மியாக இருக்குது அப்படின்னா இதில் கேஸ்கேடிங் எஃபெக்டை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இப்போ அந்த 10,000க்கு டேக்ஸ் இல்லை, 10,000 கூட சேர்ந்து எக்ஸைஸ் டியூட்டி, வரி மேல் வரி. அந்த 1,200க்கும் சேர்த்து நம்ம டேக்ஸ் போடுறோமே எக்ஸைஸ் டியூட்டி வேட்டில், அது கிடையாது ஜிஎஸ்டியில் அப்படின்னா. கேஸ்கேடிங் எஃபெக்ட் திரும்ப திரும்ப பேசுகிறேன். அதனால தான் ஜிஎஸ்டி பெஸ்ட்டுன்னா. அதுக்கேண்டா ஜிஎஸ்டின்னு அவன் கேட்டது நியாயமா இல்லையாங்கிறது இந்த ஒரு இதோட முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். இங்கே உட்காந்து பேசாதீங்கன்னு வந்துங்க. கிளாஸ் எடுத்துருக்கேன், ஆன்லைன் கிளாஸு. அதுவும் நான் முடியாத வண்டி, அதில் போய் நீங்கள் வச்சு நிற்கிறீங்க. அந்த பக்கம் போய் பேசுங்க, போங்க. அந்த பக்கம் போங்கப்பா. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், போங்க. அதுக்கு ஏன்பா ஜிஎஸ்டி? ஓகேவா? ஜிஎஸ்டினால என்ன நன்மைன்னு பார்த்துட்டோம். இந்த ஒரு நன்மையை தவிர வேற ஒரு நன்மையும் ஜிஎஸ்டியில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதை நான் அன்அஃபிஷியல் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த கிளாஸ் முடிச்சு டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அநேகமாக ஜிஎஸ்டி பற்றி பேலன்ஸ் கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.